கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ். திமுக அப்படின்ற ஒரு கட்சியும் சரி, இனிமே அவங்க ஆட்சிக்கும் வரமாட்டாங்க அப்படின்றதுக்கான இந்த கவுண்டவுன் தான் எடுத்துக்கணும். உங்க திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டே நீங்க அவங்க 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 செயலாற்றக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்குறது இல்லை. ஆமாங்க, அவங்க அதுதானுங்க, அது பொழப்பாவே வச்சுட்டு இருக்காங்க. அப்படிதான் அதை பிரகடனம் பண்ணணும்னே அவங்க வச்சுட்டு இருக்காங்க. எது கேட்டாலும் எங்களுக்கு கிடைக்கல. தமிழ் தான் எங்களுடைய மூச்சு, எங்களுடைய பேச்சுன்னு சொல்லக்கூடிய கருணாநிதி ஆரம்பிச்சு இப்ப ஸ்டாலின் ஆரம்பிச்சு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்களும் நானும் தனியா ஒருத்தர் பேசுறோம் அப்படின்னா தூய தமிழ்ல நம்மளால பேச முடியுமா? இதே மற்ற மொழிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 90% அந்த மொழியில பேச முடியும். ஒரு 10% ஆங்கிலத்தை கலக்குறாங்க. ஆனா நம்மளால தூய தமிழ்ல பேச முடியறது இல்ல. எங்கேயாவது ஒரு இடத்துல கருணாநிதின்னு இல்லாம நீங்க ஏதாவது ஒரு திறப்பு விழா பண்றீங்களா? எதுவுமே பண்ணல அப்படின்னு அவங்க யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜாதி பேர் தானே சொல்றாங்க. ஒரு இவர்லாம் தமிழகத்தை ஆண்ட ஒரு 6 முதல் என்னங்க ஆண்டு என்னங்க சாதிச்சாரு? தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் காயத்ரி சீனிவாஸ் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம், பிரச்சார பயணத்தெல்லாம் தொடங்கிட்டீங்க. எப்படி இருக்க போகுது மேடம்? கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ். யாருக்கு? பாரதிய ஜனதாவுக்கு. அதாவது திமுக ஆட்சி இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ அந்த கவுண்டவுன் இதோட முடிஞ்சிடும். திமுக அப்படின்ற ஒரு கட்சியும் சரி, இனிமே அவங்க ஆட்சிக்கும் வரமாட்டாங்க அப்படின்றதுக்கான இந்த கவுண்டவுன் தான் எடுத்துக்கணும். ஏன்னா வரக்கூடிய ஒரு 3 மாதங்கள் எங்களுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இது மக்களுக்கான ஒரு பயணமா முன்னெடுத்திருக்காரு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னாலே யாத்திரைக்கும் பயணங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பேர் போன ஒரு கட்சின்னு தான் சொல்லணும். அப்ப திரு எல்கே அத்வானி ரத யாத்திரை ஆரம்பிச்சாரு, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. அதே மாதிரி திரு எல் முருகன் அவர்கள் வேல் யாத்திரை ஆரம்பிச்சாரு. ஸ்டாலின் அவர்களே வேலை கையில பிடிக்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி கொடுத்தது. அதே சமயம் 4 எம்எல்ஏவும் எங்களுக்கு கிடைச்சாங்க. அப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்கினார் தமிழகத்துல. ஸோ அது மாதிரி அதெல்லாம் ஒரு ஆரம்பம். இது திமுகவோட ஆட்சிக்கு ஒரு முடிவு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த யாத்திரை பொறுத்த வரைக்கும் இதை யாத்திரை அப்படின்னு சொல்றதோட இது ஒரு பயணம். தமிழ் மக்களுக்காக ஒரு தமிழனின் பயணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது நம்ம உத்து பார்க்கணும் அப்படின்னா ஏன் இந்த பயணம் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். இந்த பயணம் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்காகவோ நிர்வாகிகளுக்காகவோ தலைவர்களுக்காகவோ மட்டும் இல்லை. இது மக்களுக்கான பயணம். ஏன்னா நிறைய குறைகள் இந்த ஆட்சியில இருக்கு. என்னடா எடுத்த உடனே பயணத்தை பத்தி கேட்குறோம், இவங்க குறைய பத்தி சொல்றாங்களே நினைக்காதீங்க. ஏன்னா திமுக அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்களே இல்லைன்னா சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு 2-3 நல்ல விஷயங்கள் இந்த ஆட்சியில அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? நிறைய பண்ணியிருக்காங்களா? மகளிருக்கு இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இலவசமா உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தின சொன்னது அவருக்கு. அதுக்கான முதலமைச்சரே சொல்லிட்டு, அதாவதுங்க நீங்க ஓசி பயணம்னு சொன்னாரு, ஒரு அமைச்சர் சொன்னாரு. அதற்கு நிறைய எதிர்ப்புகள் வந்த பிறகு அவரே அதுக்கு சாரி மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. இல்லை நீங்க கேட்டதுக்கு சொல்றேன். நான் என்ன திட்டங்கள் அறிவிச்சாங்கன்னு கேட்டீங்களா? மகளிர் உதவித்தொகை கொடுக்குறாங்க 1000 ரூபாய்க்கு. அதாவது விடியல் பயணம்னு சொல்லி, அதாவது மகளிர்னா எல்லா மகளிருக்கும் இல்லாம செலக்டடா இருக்கிற சார்ந்த மகளிருக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு உதவி தொகையா தானே அது இருக்கு. உதவி அப்படின்னா எல்லாருக்குமே தானேங்க உதவி தேவைப்படுது. அப்போ எல்லா மகளிருக்கும் தானே கொடுக்கணும். தேர்தல் அறிக்கையில அவங்க அப்படி சொல்லல.
இல்ல அப்ப தேர்தல் அறிக்கையில தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளிருக்கு தான் மகளிர் இல்ல இவங்களுக்கு ஒரு சார்ந்த மகளிருக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான எதுக்காக அந்த மாதிரி ஒரு இதை மாத்தினாங்க? எந்த So, இந்த மாதிரி மாதிரி? அதாவது ஏன் வந்து பர்டிகுலரான இந்த ஸ்லாப்ல இருக்கணும், இவங்களுக்கு இந்த மாதிரியான வருமானங்கள் இருக்கணும் அப்படி இல்லையே. சரி, நீங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்ப எல்லா மகளிருக்கும் கொடுங்க. ஸோ அதுதான் எங்களுடைய கேள்வி. இல்ல இது மாதிரி அவங்க திமுக தரப்புல இருந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம், நாங்க அறிவிச்ச இந்த திட்டத்தை பல மாநிலங்கள் பின்பற்றுறாங்க, அப்ப எங்க திட்டத்துக்கு அது வெற்றின்னு தானே அர்த்தம் அப்படின்னு தானே சொல்ல வராங்க. நீங்க பாருங்க, நிறைய மாநிலங்கள் அதாவது பிஜேபியில இருக்கக்கூடிய ஆளும் மாநிலங்கள் பின்பற்றினால் கூட அதை முழுமையா அவங்க பண்றாங்க. இவங்கள மாதிரி இல்ல, வந்து திட்டத்துல குறை இருக்குங்கிறீங்க. குறை நிறைய திட்டத்துல இருக்குங்க. நீங்க ஒண்ணும் இல்லைங்க, இப்ப வந்து மருத்துவ மருந்தகம் எல்லா இடத்துலயும் ஸ்டாலின் மருந்தகம்னு நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. வீடுதோறும் மருத்துவமனைன்னு சொன்னாங்க. அது எங்கேயாவது நம்ம இப்ப பார்க்க முடியுதா? இல்லம் தேடி மருத்துவம். அந்த அந்த அதான் இல்லம் தேடி வரும் வீடு அது எங்கேயாவது நம்மளால பார்க்க முடியுதா? எங்கேயுமே நம்மளால இதை பார்க்க, ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அன்னி பொழுதுக்கு ஒரு இதே மாதிரி ஒரு இது நம்ம ஷூட்டிங் ரூம்ல இருக்கோம், அவங்க வந்து வெளியில பப்ளிக்ல அதை ஷூட் பண்றாங்க. ஓ, அப்போ அவங்க ஸோ திட்டங்கள் ஷூட் வந்து பண்ணி ஒரு வாரம் நடக்கலாம், இங்க நடக்குது அங்க நடக்குதுன்ற அந்த ஷூட்டிங் எக்ஸ்டென்சிவா பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த திட்டம் நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நீங்க அதோட எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து மோடிஜியோட மருந்தகம் எவ்வளவு வருஷமாங்க இருக்கு? நீங்க சொல்லுங்க, எவ்வளவு வருஷமா இருக்கு? அவங்க 10-15 வருஷமா. அப்ப ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு இன்னும் அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. மோடிஜி அவர்கள் எங்க பாஜகல முன்னெடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க அந்த ஸ்டாலின் மருந்தகம் அப்படிங்கறதுல மருந்தே கிடைக்கிறது இல்ல. பாதி மருந்து கடைகள் மூடிதான் இருக்கு. சோ என்ன காரணம்? அவங்களால ப்ரொக்யூர் பண்ண முடியல மருந்த கம்மியான ரேட்ல. என்ன அப்படின்னா இது மாதிரி இப்படி இந்த சைடு இருக்கா? நீங்க சொல்ல வர குற்றச்சாட்டு வந்து அவங்க வந்து விளம்பரத்துக்காக மட்டும்தான் திட்டங்களை அறிவிக்கிறாங்க ஆமாங்க, அப்படின்னு போட்டோ சொல்றீங்களா? ஷூட்டுக்காக மட்டும்தான் அறிவிச்சு அதை அவங்களால நாட் ஈவன் அ மந்த், ஒரு வருஷம் விட்டுடுங்க, ஒரு மாசம் கூட அதை அவங்களால தாக்கு பிடிக்க முடியவில்லை. சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு தரப்பு இருக்கு. நம்ம மருந்துன்றதுனால நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதே காஞ்சிபுரத்துல ஃபார்மா கம்பெனியில குழந்தைகள் அதாவது மருந்து தயாரிச்சு, மத்திய பிரதேசத்துல காஃப் சிரப் மருந்து தயாரிச்சு, அது அதாவது பாருங்களேன் தலையெழுத்து, இங்கேருந்து அங்க அதை வந்து கொண்டு போய் சேர்த்து அங்க இருக்கிற 20 குழந்தைகள் செத்து போயிருக்காங்க அப்படின்னா அதை அதுக்கு இந்த பத்தி அரசாங்கம் யாராவது ஊடகம் பேசுறாங்களா? அதுக்கு இந்த அரசாங்கம் காரணம்னு சொல்றீங்க. அப்ப வேற என்னங்க காரணம்? நீங்க உங்களோட ஸ்டேட்ல தமிழ்நாடு லிமிட்ல தயாரிக்கக்கூடிய மருந்து, உங்க ஸ்டேட்ல தான் அந்த ஃபார்மா கம்பெனி இருக்கு. இதுல என்ன பகீர் தகவல் அப்படின்னா, பல வருஷமா அங்க போய் அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணாங்களானே தெரியலன்னு சொல்றாங்க. எப்படி இந்த மாதிரி நடக்கும்? ஏதோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்துட்டு, ஆனா இங்க சஸ்பென்ஷன் நடக்குது. ஏன் அதை பண்றீங்க? அப்போ நீங்க இல்ல ஏன் ஏங்க ஒரு 20 பேர் குழந்தைங்களோட உயிர், நம்ம கரூர் சம்பவத்தை எடுத்துக்கோங்க, அதை வந்து ஒரு விபத்தா நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம், அதை நம்ம அடுத்தது பேசலாம். ஆனா அந்த இடத்துல உயிரிழப்பு நடந்திருக்கு, ஓகேங்களா? அப்போ எப்படி அதை ஒற்றுக்கொள்ள முடியாதோ அப்ப இதுவும் அதே மாதிரி தானுங்க. அந்த கம்பெனியை நீங்க மூட வச்சிருக்கணுமா இல்லையா? குழந்தைகளோட 20 பேரோட உயிர் வந்து என்ன உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சா? நிறுவனர் கூட அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே. அரசுல மூடிடுங்கன்ற அந்த நிறுவனத்தை, ஒரு உயிர் பலி, ஒரு சின்ன ஒரு விஷயம். சோ நீங்க எதுக்குதான் நீங்க உரிமை கொடுப்பீங்க? சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்க, ஒத்துக்கிறீங்களா? எவ்வளோ இடத்துல சட்ட ஒழுங்கு சரியில்லாம இருக்கு. பாலியல் வன்கொடுமைகள் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு, கிட்டத்தட்ட 60% ஜாஸ்தியா இருக்கு. அது வந்து இதெல்லாம் வந்து உங்களோட பிரச்சாரத்துல முன்வைப்பீங்களா? 100%ங்க. எங்களுடைய தலைவர் நேத்திக்கு அதை பத்தியே பேசியிருக்காரு. போதை கலாச்சாரம் எந்த அளவுக்கு இருக்கு நீங்க எல்லாம் நீங்க அத பேர் வச்சிருக்கீங்களே, அத தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம்னு. அது அப்படி என்ன தமிழகம் தலை குனிஞ்சு போயிருக்கு? தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம். இது வந்து ஒரு அழகான ஒரு ஃப்ரேஸ். ஃபேஸ்கா வச்சிருக்கீங்களா இல்ல உண்மையை நாங்க சொல்றோங்க? தலை குனிற அளவுக்கு என்ன நடந்துருக்கு? இப்ப பேசுனது எல்லாமே தலைகுனிவு தானுங்க. ஒரு ஆட்சியிலங்க சட்டம் ஒழுங்கு தாங்க ரொம்ப முக்கியம். அந்த சட்டம் ஒழுங்கு அதுவும் ஸ்டாலின் அவர் கையில, சிஎம் கையில இருக்கு. என்ன மாதிரியான சட்டம் ஒழுங்கு நடந்திருக்கு நம்மளுடைய இதுல? நீங்க இப்ப நம்ம கரூர் சம்பவம் ஒண்ணு வந்து எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு. நம்ம ஏர் ஷோ நடந்ததுல அப்ப எந்த அளவுக்கு வந்து இதே போலீஸ் காரங்க வந்து எந்த அளவுக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டாங்க, மக்கள் எந்த அளவுக்கு அவதிப்பட்டாங்க மெட்ரோ ஸ்டேஷன்ல. அதாவது கிட்டத்தட்ட ஒரு பாதி நாள்
சென்னை ஸ்தம்பித்து போனதுன்னு தான் சொல்லணும். சரி. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு யார் பொறுப்பு? சரி, மாநில அரசு தான் பொறுப்பு. அப்போ அப்படி இருக்கும்போது அப்ப இவங்க ஏன் இதை வந்து ஒழுங்குபடுத்தல? இதே இப்ப வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து கொலை வழக்குல A1 அக்யூஸ்ட், சரிங்களா, A1 அக்யூஸ்ட், அவர் இறந்து போனதுக்கு அவ்வளோ பலத்த பாதுகாப்புங்க. எவ்வளோ பேர், கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான அதிகாரிகளை எதுக்குங்க நீங்க அங்க டெப்யூட் பண்றீங்க? நீங்க வந்து கரூர்ல உங்களுக்கு 100 பேர் 200 பேர் தான் போலீஸ்காரங்களை 500 பேரை டெப்யூட் இல்லைங்க, ஒரு நிமிஷம் இருங்க, 500 பேரை டெப்யூட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா 500 போலீஸ் வந்து பார்த்தாங்களா, மக்கள் பார்த்தாங்களா, மீடியா பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல நீங்க பாத்தீங்களா? நீங்களும் ஒரு பத்திரிகையாளர் தானே. 500 இல்லங்க பாதுகாப்பு கொடுத்தா பாதுகாப்பு கொடுத்தாங்கங்கறீங்க. ஐயா இங்க பாருங்க, இல்ல ஒரே ஒரு கேள்விதான், 500 பேர் போலீஸ்காரங்களை நீங்க பாத்தீங்களா கரூர்ல? 27,000 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்துல நீங்க 500 பேர் தேடி கண்டுபிடிச்சு எடுக்க முடியாது. ஏங்க அவங்க வந்து அவங்களோட சீருடையோட இருக்காங்க. 500 பேர்ன்றது ஒன்றும் கம்மியான இது கிடையாதுங்க. எங்கேயாவது ஒரு அவங்க பெட்டாலியனை பாத்தீங்களா? முன்னாடி அணிவகுத்து நின்று அவங்க என்ன பண்ணணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும், அந்த மாதிரி ஏதாவது பாத்தீங்களா? எதுவுமே நம்ம பார்க்கல. ஏன் நான் சொல்ல வரேன்னா 500 இல்லைன்னு சொல்ல வரோம். 500 இல்லை. ஆனா இதே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல அது ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம். அந்த இடத்துல A1 அக்யூஸ்டா இருந்தவர் இறந்து போயிருக்காரு. அதுக்கு ஒரு பாதுகாப்புனா அப்ப என்னங்க அர்த்தம்? இல்ல அதுக்கு இதுக்கு எப்படி நீங்க கம்பேர் பண்றீங்கன்னா, ஏன் அந்த இடத்துல அந்த அளவுக்கு போலீஸ் ஆட்களை நியமித்து அதிகாரிகளை நியமிக்கணுங்க? அப்ப நீங்க எங்க தான் நியமிப்பீங்க சொல்லுங்க? ஒரு சென்சிட்டிவ் கேஸ், அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுக்காக அதுக்கு எதுக்கு எல்லாரும் ஏன்? அதுதான் சொல்றேன். அந்த அளவுக்கு நம்ம இங்க சட்டம் ஒழுங்கு இல்ல. போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. அவர் இறந்து கொலையான திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் அவங்கள கொலை பண்ணவங்களும் போதை கலாச்சாரத்துல இருந்த மக்கள், அதை உட்கொண்டவங்க தானே பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து நடு ரோட்ல வெட்டி கொலை பண்ணி 15 வயசு, ஈவன் 18 வயசு கீழே இருக்கிறவங்க, அதுக்கு மேல இருக்கிற எவ்வளோ சிறார்கள் வந்து நம்ம போதை பழக்கத்துக்கு ஆளாகி உள்ள போய் பார்த்திருக்கோம். ரீசெண்டா ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடிங்க இது மாதிரி நடந்ததே கிடையாது. மவுண்ட் ரோட்ல 2 பெண்கள் வந்து தண்ணி அடிச்சுட்டு பெரிய கலாட்டா பண்ணி ஒரு சம்பவம் நடந்ததை பார்த்தோம். பஸ்ஸில், மொட்டை மாடியில் சிறுமிகள் வந்து தண்ணி அடிச்சுட்டு அதை வந்து வெளியில சோசியல் மீடியாவில் இதெல்லாங்க திருப்பி திருப்பி சொல்றோமே நினைக்காதீங்க. இதை சொன்னாதான் மக்களுக்கு எந்த அளவுக்கு இது இருக்கு அப்படின்றது தெரியும். தன்னுடைய குழந்தைகளை எவ்வளோ ஜாக்கிரதையாக அவங்க வச்சுக்கணுன்றதும் அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வேணும். அதுக்காக தான் சொல்கிறேன். இல்லை மேடம், நீங்கள் இப்போ சொல்லும்போது சொன்னீங்க போதை கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் பெருகிருக்குன்னு. இதை ஒரு பொறுப்புள்ள கட்சியாக நீங்கள் மாநில அளவில், அதாவது ஒரு பாஜகவுடைய மாநில மகளிர் துணைத் தலைவராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமோ இல்லை இதுக்கு அரசுக்கு எதிரான ஒரு போராட்டமோ நடத்திருக்கீங்களா? கண்டிப்பாங்க. நாங்கள் கள்ளச்சாராயத்தில் ஆரம்பித்து போதை, அந்த டைம்லேயுமே கள்ளச்சாராயம்னா கள்ளச்சாராயம் மட்டும் கிடையாது. இப்போ அதை வந்து நம்ம கள்ளக்குறிச்சியில் நடந்தது மட்டும்னு எடுத்துக்க முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80-90 உயிர்கள் மொத்தமாகவே போயிருக்கும். ஸோ அதை ஆரம்பித்து போதை கலாச்சாரம் ஆரம்பித்து பல முன்னெடுப்புகள், பல போராட்டங்களை நாங்கள் வந்து மேற்கொண்டுட்டு தான் இருக்கோம். ஏன்னா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, திமுக அரசு வந்த அன்னில இருந்து இப்போ வரைக்கும் போராட்டங்கள் தான் நிறையா நடத்த வேண்டியதாக ஆயிடுச்சு. நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்க. இவங்க வாக்குறுதியாக கொடுத்தது என்ன, நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னது எதையுமே பண்ணாமல் நிறைய விஷயங்களுக்கு போராட்டம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மக்களை நிம்மதியாக இருக்க வைங்க, சட்டம் ஒழுங்கா வச்சுக்கோங்க, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் ஜாஸ்தியாகக்கூடாது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம். மக்களுக்காக போராடிட்டு தான் இருக்கோம். மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த விழிப்புணர்வும் மக்களுக்கு நிறையா இருக்குது இப்போன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாமே இவங்க மூடி மறைக்கிறது மட்டும்தாங்க இவங்களுடைய வேலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரேஷன் கடையே எடுத்துக்கோங்களேன். ரேஷன் கடையிலங்க அதாவது பிஜேபி இப்போ மேற்கொண்டுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, மோடிஜி அவர்களுடைய சுயசார்பு பாரதம். அதாவது நீங்கள் உங்களுடைய பாரதத்தை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நேசிக்கணும், சுதேசி, ஆமா ஸ்வதேசி தான் எல்லாமே வந்து உங்களுடைய மேட் இன் இண்டியா, மேக் இன் இண்டியா மாதிரி. ரீசெண்டாக இப்போ கூட நான் ஒரு கோஷாலைக்கு போயிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு பசுக்கள் அவ்வளோ அழிஞ்சு போயிட்டுருக்கு. அப்போ அது மேட் இன் தமிழ்நாடு.
என்ன கிராஸ் பிரீடெல்லாம் இல்லாமல் அப்போ அந்த அந்த பசுக்களை வந்து ஆதரவு கொடுத்து அந்த இனம் அழியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க ஒரு விழிப்புணர்வு இருந்தது. ஸோ அதை மூலியமாக டெய்ரி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது மூலியமாக பஞ்சகவ்யமாக இருக்கட்டும், அந்த மாதிரி பல பொருட்கள் அங்கே வந்து அவங்க உருவாக்குறாங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் நாடு வந்து வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு, சரிங்களா? ஆனா தமிழ்நாடு எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு நீங்க பாக்கணும். ஏன்னா ரீதியா வந்து டபுள் டிஜிட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா இல்லைங்க, அதுக்கும் நம்மளுக்கு நிறைய எக்ஸாம்பிள் என்னன்னாங்க, நீங்க வந்து நிம்மதியா இருக்கணுங்க. பழைய தமிழ்நாடு மாதிரி உயரணுமா? ரெண்டுமே இருக்கணுங்க. நீங்க எப்படி வந்து மோடிஜி அவர்கள் வந்து இந்த நாட்டை கொண்டு போறாரு, பாரம்பரியம் மாறாம, அதே சமயம் இப்ப ரொம்ப லேட்டஸ்டா ஏஐ வரைக்கும் நம்மளுடைய டெக்னாலஜியும் முன்னேற்றி கொண்டு தான் அவர் கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்ப நீங்களும் அதே மாதிரி தானே இருக்கணும். நீங்க உங்களுடைய கலாச்சாரத்தை அழிக்காம, உங்களுடைய கலை கலாச்சாரத்தை அழிக்காம, பாரம்பரியம் அழிக்காம, தமிழ்நாட்டுடைய அதே மண் வாசனையோட மக்களை வந்து பின்னி பிணைஞ்சு கொண்டு போகணுமா இல்லையா? அதை நீங்க கொண்டு போகலையே. நீங்க வந்து மக்களை வந்து இன்னும் ஒரு பயத்திலேயே பீதியிலேயே தானே வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க இந்த கரூர் சம்பவம் கூட எடுத்துக்கோங்க. என்ன இப்போ ரொம்ப சந்தோஷம், பாஜகவும் முன்னெடுத்தது, அதாவது இதை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி டிவிகேவும் முன்னெடுத்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து இப்போ நம்ம பேசுகிற நேரத்தில் சிபிஐ வந்து சிபிஐக்கு இதோட வழக்கு வந்து போயிருக்கு. ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம் அது. ஏன்னா இந்த மாற்றம் வந்து தேவை அப்படின்னு தான் ஒட்டுமொத்த மக்களும் வந்து நினைச்சாங்க. ஏன்னா திஸ் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட்டுங்க. இதை நம்ம ஆக்சிடென்ட்னு எடுத்துக்கவே முடியாது. நீங்கள் பெண்களாக நீங்கள் கேட்டீங்களே, எங்களுடைய பெண் நிர்வாகிகள் அங்கே இருக்கிறவங்க அவ்வளோ பேரும் போயிருந்தாங்க. எங்களோட மாநில தலைவி அவங்களும் போயிருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்தது. இதில் வந்து அஃப்கோர்ஸ் மக்கள் மேலேயும் தப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ஏன் அந்த கூட்டத்தில் போய் நின்னாங்க, அவங்களால முடியலன்னா அங்கேருந்து வெளியில் வந்திருக்கணுமே அப்படின்றது. ஒரு பெண் தன் கண் முன்னாடி ஒரு குழந்தை வந்து இழக்கிறா அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து வருத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை மேலே அவ்வளோ பேரும் விழறாங்க அப்படின்னும் போது, அந்த குழந்தை தன் கண் முன்னாடி போகுதுன்னும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மக்கள்கிட்ட இருக்குது. அவங்க வந்து அந்த அளவுக்கு அங்கே கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம், நீங்கள் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது. ஆனால் இது வந்து ஒரு விபத்தாக பார்க்கவே முடியாதுங்க. அந்த இடத்துல சட்டம் சரியில்லை. காவல்துறை, அதாவது இப்போ என்ன ஆயிடுச்சு, மக்களுக்கு பொதுமக்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காவல்துறை மீது நம்பிக்கையும் இல்லை, இந்த திமுக அரசு மீது நம்பிக்கையும் இல்லைங்க. யாராவது ஒரு பொதுமக்கள் காவல்துறையை தப்பு சொல்லாமல் இருந்திருக்காங்களா, இல்லை திமுகவை தப்பு சொல்லாமல் இருந்தாங்களா? எவ்ரிவன் இஸ் பிளேமிங். இதெல்லாம் உங்களுடைய பிரச்சார பயணத்தில் எடுத்து வைப்பீங்களா? 100%ங்க. வேற ஏதாவது இங்கே நடக்கக்கூடிய அத்தனை அட்டூழியங்களையும் எடுத்து வச்சு தான் ஆகணும். வந்து மக்கள் வந்து பயங்கர அவேர்னஸோட இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேத்திக்கு மதுரையில் ஆரம்பிச்சிருக்கு பயணம், ரொம்ப சிறப்பாக இருந்தது. நானும் அந்த பயணத்தில் இருந்தேன். அங்கேருந்து 22ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடியுது. நவம்பர் 22. ஆமாம், நவம்பர் 22ஓட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடியுது. அடுத்ததும் திருப்பி, அதாவது கிட்டத்தட்ட 67 மாவட்டங்களாக நாங்கள் பிஜேபியில் பிரிச்சிருக்கோம். ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா 67 டிஸ்ட்ரிக்ட்ஸ். அந்த 67 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த பயணத்தை வந்து மேற்கொள்ள இருக்கிறார். நிறைய இடத்துல மக்களை போய் சந்திக்கிறாங்க, நிறைய பொதுக்கூட்டம்ல வந்து பேசுகிறாங்க. நேற்றுக்கு கூட பார்த்தீங்கன்னா கிராம சபை நடந்தது, அதில் வந்து அவங்களுடைய குறைகளை கேட்குறாங்க. ஸோ வரவேற்பு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. நேத்தி கூட இந்த திமுக அரசு எங்களுக்கு கொடுத்துருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறுகலான ஒரு இடம் தான். அதுவும் போராடி அந்த இடத்த வாங்கியிருக்காங்க. அப்போ மக்களுக்கு என்னங்க பாதுகாப்பு? ஏன் ஒரு இடத்துல, ஒரு தாராளமான ஒரு இடத்துல உங்களால் வந்து நடத்த முடியல? ஒரு பயம் அவங்களுக்கு. எங்கே அப்படி ஒரு பெரிய இடமா கொடுத்துட்டா அவங்களுடைய இதை காமிச்சிருவாங்க, ஆளுமை இந்த அளவுக்கு மாசா வந்து ஒரு விஷயம் இவ்வளோ மக்கள் வராங்க அப்படின்றத காமிச்சிருவாங்களோ, ஒரு பயம்தான். ஏன்னா என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ரோ ஆயிட்டு இருக்கு, ரொம்ப வலுவான கூட்டணியா உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, அப்படி வலுவான கூட்டணியா காமிச்சிட்டோம்னா அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடங்கள். இப்ப சென்னையில கூட நடக்க போகுது, அங்கேயும் சின்ன இடம் தான் மின்ட்ல
ஒரு ரொம்ப ஒரு குறுகலான ஒரு இடத்த தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நீங்க அப்படி ஏற்கனவே ஒரு குறுகலான சம்பவம் நடந்திருக்கு இல்ல, நீங்க கரூர்ல. இந்த மாதிரி குறுகலான இடத்தை கொடுக்கும்போது அதை நிராகரிச்சிடலாமே, இல்லைங்க, உங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டு. அதாவது ஏற்கனவே ஒரு மாதிரி உதாரணமா நடந்து போச்சு கரூர்ல. நேத்திக்கு வந்து எங்களோட மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எங்க தலைவர்கள் அத்தனை பேரும் சொன்னதுதான். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒழுங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். எங்களதுல நாங்க அதை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு மக்கள். அப்போ அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, அசம்பாவிதம் நடக்கும். அசம்பாவிதமும் இல்லாமல் மிக சிறப்பாக தான் நடந்தது. ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாதுங்க. 5 லட்சம் பேரை வச்சு முருகர் மாநாடே பண்ணிட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லாம. அத்தனை பேரும் பப்ளிக் வந்தவங்க எல்லாருமே வந்து நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கும், ஆன்மீகம் வளரணும், இந்த தீய சக்தி திமுகவினர்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை தான் முன்னெடுத்தது. அப்படி இருக்கும்போது அங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு மாச காமிச்சு எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துதான்னு சொல்லுங்க, எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்ததா? அப்ப அப்படி இருக்கும்போது இல்ல டிவில கூட பார்க்க முடிஞ்சது. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அந்தந்த சேர் தொண்டர்களே எடுத்து சேர் போட்டாங்க. ஆமா. ஸோ இது வந்து நேத்திக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய பொதுக்கூட்டம் முடிஞ்ச உடனே எங்களுக்கு எவ்வளோ இதில் இருக்கும்னு எங்களுக்கு தெரிலங்க. ஸ்வச் பாரத், தூய்மையான இந்தியா அப்படின்னு எங்களோட கட்சியில ஒரு பிரிவு இருக்கு. அது தெரியுமா உங்களுக்குன்னு தெரியல. தெரியும். அப்ப பிரதமர் ஆரம்பிச்ச திட்டம் ஆமா, இல்லையா? அது திட்டம். ஆனா அது ஒரு பிரிவாவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்ப இந்த நடைப்பயணம் இந்த இருக்குல்ல, தலைவர் அவர்களுடைய நடைப்பயணம்ல இந்த டீம் அவங்க கூடயே போகும். நடைப்பயணமா அது? சில இடத்துல நடைப்பயணமும் மேற்கொள்றாங்க, ஏன்னா மக்களையும் பாக்குறாங்க. Okay. ஸோ இந்த பயணம் போகும்போது கூடயே இந்த ஸ்வச் பாரத் டீமும் போகும். நேற்றுக்கு பொதுக்கூட்டம் முடிஞ்ச உடனே அத்தனை ஏதாவது பாட்டில்ஸ் இருந்தா இல்ல கீழே ஏதாவது பேப்பர் அந்த மாதிரி என்ன கீழே வந்து இருந்தாலும் அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு போங்க அப்படின்ற ஒரு அறிவுறுத்தல் படி மக்கள் அத்தனை பேரும் அந்த சுத்தம் பண்ணிட்டு தான் போனாங்க. ஸோ இப்படிதாங்க நாங்க எங்களுக்கு வளர்ந்து இப்படிதான் பழக்கம். ஓகே மேடம். ஸோ எங்களோட மக்களும் அப்படிதான் இருக்காங்க. ஓகே மேடம், இப்போ வந்து இந்த நவம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பிரச்சார பயணம் உங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் நடக்குது. இதில் வந்து பிரதமரோ இல்லை மத்திய அமைச்சர்களோ யாராவது பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்குங்க, அது போக போக நம்மளுக்கு தெரிய வரும். இப்போதைக்கு வந்து அங்கங்கே கூட்டங்களும் பயணங்களும் மக்கள் சந்திப்பும் நடக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க, ஏன்னா இப்போ பீகார் எலெக்ஷன்ஸும் இருக்குது, முதல்ல அது வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய மத்தியில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை தலைவர்களாக இருக்கட்டும் யார் வரப்போகிறாங்க அப்படின்னு இனிமே அப்டேட்ஸ் வரும். அதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து அவங்களோட ஸ்கெடியூலை வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீங்க இந்த மாதிரி கரூர் சம்பவத்திற்கு நாங்கள் வந்து சிபிஐ என்கொயரி கேட்டிருந்தோம், இப்போ வந்திருக்கு, ரொம்ப மகிழ்ச்சின்னு சொன்னீங்க. இப்போது இந்த கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக பாஜக முயல்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது என்னங்க குற்றமான? இது இல்ல, என்னங்க கொலை குத்தமா பண்ணிட்டோம் நாங்க? ஏங்க கிட்னியை திருடி இந்த திமுக அரசு கிட்னியை திருடி, அதுவும் யார்? திமுக அரசு கூட இல்ல, திமுக அரசுல இருக்கக்கூடிய எம்எல்ஏ கதிரவன் அவர்கள் அவரோட மருத்துவமனையில கிட்னி திருட்டு நடந்திருக்கு. அந்த கிட்னி திருட்டு நடந்தது மட்டும் இல்லாம எல்லாமே வந்து ஏழை எளிய மக்கள், ஒன்றும் அதாவது மக்கள் வந்து தன்னுடைய குரலை கூட வெளியில கொண்டு வர முடியாத ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் தான் இந்த திமுக அரசுல ஜாஸ்தியா இருக்கு. அந்த கிட்னி திருட்டுக்கு இது வரைக்கும் ஒரு குரல் கொடுக்கல. எந்த ஒரு அந்த 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 மருத்துவமனை அப்படியே தான் நடந்துட்டு இருக்கு, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இதுல என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த டீமையே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனா உச்ச நீதிமன்றம் சரியான ஒரு அடி கொடுத்திருக்கு. இல்ல, அப்படி முடியாது, உங்க அதிகாரிகளே நீங்க போட்டுக்க முடியாது, அதிகாரிகளை மாத்தணும்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி கிட்னி திருட்டு நடக்குது. ஆனா நீங்க என்ன இத வந்து குற்றம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதாவது இது வந்து அரசியலுங்க. என்ன மாற்றங்கள் வேணா எப்ப வேணா நடக்குங்க. இது குற்றமே கிடையாது. குற்றம் அப்படின்றது இந்த தமிழ்நாட்டுல வந்து என்ன குற்றம் நடக்குதோ அதை பத்தி சொல்லுங்க. விஜய் வந்து உங்களை வந்து கொள்கை எதிரியா பிரகடனப்படுத்தி தான் அரசியலுக்கு வந்தாரு. அதாவது பாஜக வந்து எனக்கு கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி சொல்லிட்டு தான் வராரு. இப்போ இந்த சம்பவத்தை பயன்படுத்தி நீங்க அவரை வந்து வளைக்க பாக்குறீங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு தானே? என்னைக்குமே வந்து உங்களுக்குமே நீங்க முன்னைக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஜேர்னி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இருந்த ஒரு எக்ஸ்போஷருக்கும் இப்ப இருக்கிற எக்ஸ்போஷருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி திரு விஜய் அவர்களும்
கொள்கை எதிரி அப்படின்னு நம்ம என்ன இப்ப கொள்கை அவரோட கொள்கைக்கு எதிரான பாயிண்ட்ஸ் அவர் வச்சிருந்தார் பார்த்தீங்களா, அது வேணா சரியா இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவரு இவ்வளோ தூரம் இவ்வளோ நிறைய பயணங்கள் பண்ணியிருக்காரு, இவ்வளோ இடத்துல மக்களை பார்த்துருக்காரு, பொதுக்கூட்டங்கள் பண்ணிருக்காரு, வேன்ல பேசியிருக்காரு. இந்த மாதிரி அவருக்கும் அந்த மெச்சூரிட்டி லெவல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வருது பார்த்தீங்களா. அப்ப அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, பிஜேபி நம்ம வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் நம்ம கொள்கைக்கு எதிரான மக்கள் கிடையாது, இந்த கட்சியும் சிறுபான்மையினரை ஆதரிக்கிறவங்க தான், இவங்க வந்து பாசிசம் பாயசம் கிடையாது அப்படின்னு அவருக்கு புரிதல் வந்திருக்கலாம். நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க, நீங்க ஏன் மாத்தி யோசிக்கிறீங்க? ஆமாங்க, ஏன்னா நாங்க அப்படிதானங்க, எங்களுடைய மோடிஜி அவர்களுடைய கொடுக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் அனைவருக்கும் தானுங்க. நீங்க என்ன ஜாதியை சார்ந்தவர்கள் இல்ல நீங்க எந்த மதத்தை சார்ந்தவங்கன்னு கேட்டு யாராவது ஒருத்தருக்கு வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஏங்க நாங்க இப்போ உங்களோட ஸ்டூடியோக்கு வந்தேங்க, விஸ்வகர்மா திட்டம் கூட ஆமாங்க, அது முடக்கப்பட்டது தமிழ்நாடு அரசுனால தானுங்க. எங்களுக்கும் அதுக்கும் எந்த ஒரு நாங்க கொடுக்க கூடாதுன்னு என்னைக்காவது நினைச்சிருக்கோமா? கொடுக்கணும்னு நினைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி, ஸ்டிக்கர் ஒட்டுவது திமுக கட்சி, கொடுக்காம தடுக்க வேண்டியது வந்து திமுகவுடைய கட்சியை சரியா பாத்துக்குது. திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டே நீங்க வந்து அவங்க செயலாற்றக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்குறது இல்லை. ஆமாங்க, அவங்க வந்து அதுதானுங்க, அது பொழப்பாவே வச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் அதை பிரகடனம் பண்ணணும்னே அவங்க வச்சிட்டு இருக்காங்க. எது கேட்டாலும் எங்களுக்கு கிடைக்கல. ஏங்க அந்த காலத்துல காமராஜர் அவர்களுடைய ஆட்சியில இருந்து படிச்ச மக்களுடைய அறிவு தெளிவு எப்படி, தமிழ் தான் எங்களுடைய மூச்சு எங்களுடைய பேச்சுன்னு சொல்லக்கூடிய கருணாநிதி ஆரம்பிச்சு இப்ப ஸ்டாலின் ஆரம்பிச்சு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்களும் நானும் தனியா ஒருத்தர் பேசுறோம் அப்படின்னா தூய தமிழ்ல நம்மளால பேச முடியுமா? இதே மற்ற மொழிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 90% வந்து அந்த மொழியில பேச முடியும். ஒரு 10% ஆங்கிலத்தை கலக்குறாங்க. ஆனா நம்மளால தூய தமிழ்ல பேச முடியறது இல்லை. அதோட அழிவுக்கு காரணம் என்ன? அந்த தமிழ் அந்த இடத்துல அழிஞ்சு போனதுக்கான காரணம் யாரு? இந்த திமுக அரசு தானுங்க. வேற யாருங்க இங்க ஆட்சியில இருந்தாங்க? தமிழை பத்தி யாருங்க பேசினாங்க? ஸோ இந்த மாதிரி என்ன 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 அவங்க வந்து மக்களுக்கு வந்து எதிராக பண்ணலை அப்படின்னு தான் கேட்கணும். பல விஷயங்களுக்கு மக்களுக்கு எதிர்க்காக பண்ணிட்டு தான் இருக்காங்களே தவிர மக்களுக்காக அவங்க எதுவும் பண்ணலை. அப்படி மக்களுக்காக எதிராக பண்ணலைன்னா அவங்க ஆட்சி அமைச்சிருக்க முடியாது மேடம். அதுதாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமாங்க, அந்த கடைசி நிமிஷத்துல பைசா கொடுத்து மக்களை வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு உணர்வுல தான் இவ்வளோ நாள். அதே மாதிரி கூட்டணி இல்லாம ஒரு ஆட்சி திமுகவால் அமைக்க முடியுமா? கூட்டணி இல்லாத ஆட்சி இல்ல, எல்லா இடத்துலயும் கூட்டணி வச்சுதான் எல்லா இடத்துலயும் மோடி கூட கூட்டணி ஆட்சி தான் நடத்திட்டு இருக்காருங்க. போன வாட்டி எப்படிங்க நடத்தினா, அதாவது வரலாறை நீங்க எடுத்து பாருங்க, கூட்டணியே இல்லாத ஆட்சி காங்கிரஸ் நடத்தியிருக்கா, இந்த திமுக நடத்தியிருக்கா? நீங்க வேற எதுக்கும் கூட போக வேண்டாம். இல்ல, தமிழ்நாட்டுல அதிமுக தவிர எந்த கட்சியுமே கூட்டணி ஆட்சி அமைச்சது இல்லைங்க. அதாவது திமுக முதல்ல அமைச்சது இல்லையா, அதை பேசுங்கன்றேன். முதல்ல அவங்க கூட்டணி இல்லாம ஆட்சி அமைச்சிருக்கா? நீங்க பிஜேபி கூட உங்களுக்கு வேணும்னும் போது நான் பிஜேபியோடையும் கை கோர்த்து தான் நின்னீங்க. ஆனா அதுக்கப்புறம் வாஜ்பாயை நீங்க எவ்வளவு தூரம் வந்து இழிவா பேசுனீங்கன்றதும் நம்மளுக்கு தெரியும். ஸோ கூட்டணி ஆட்சி அமைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சிகள் எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய கொள்கைகள்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க இப்ப கேட்டீங்கல்ல, விஜய் அவர் கொள்கை வந்து எதிரின்னு சொல்றாரு பிஜேபி, எப்படி வந்து இப்ப நீங்க வந்து ஆதரவு கொடுக்கீங்க? அங்க விஜய்க்கோ இல்ல டிவிகேக்கோ ஆதரவு கொடுக்கறதுன்றதை தாண்டிங்க அந்த சம்பவத்துல நிஜமான குற்றவாளிகள் யார் வந்து அந்த சம்பவம் எப்படி அரங்கேறியது, எதனால அந்த துன்பம் அங்க நடந்தது, அந்த அசம்பாவிதம் ஏன் நடந்தது அப்படின்னு ஆராயணும்ன்றது தான் முக்கியமான நோக்கம்ங்க. அப்படி இருக்கும்போது இங்க இருக்க கூட்டணி எல்லாம் கொள்கையோட தான் இருக்காங்களா? கூட்டணி கட்சியில இருக்கிற இல்லங்க, நான் என்ன கேக்குறேன், வேற கூட்டணிக்கு வேற. அது வந்து ஏங்க அது எப்படிங்க? ஏங்க நீங்க தான் இப்ப என்ன கேள்வி கேட்டீங்க, கொள்கை எதிரின்னு விஜய் சொன்னாரு, அப்புறம் நீங்க எப்படி இல்லங்க நீங்க ஏன் சப்போர்ட் பண்றீங்கன்னு கேக்குறீங்க, சப்போர்ட்டுக்கே நீங்க கேக்குறீங்க. ஆனா வந்து ஐஎன்டிஏ கூட்டணியா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல இருக்கிற கூட்டணியா இருக்கட்டும், எவ்வளவு கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் கொள்கை ஒன்னாதான் இருக்கா? நான் என்ன கேக்குறேன், திருமாவளவன் அவர்களுடைய கூட்டணி வேற இல்லங்க. அப்படி எப்படிங்க திருமாவளவன்
நீங்க ஆனா சக உரிமை கொடுக்கணும், அவங்களுக்கு கருத்துரிமை கொடுக்கணும். எவ்வளோ பேர் வந்து விசிகா கட்சியில இருக்கிற எவ்வளோ இளைஞர்கள் அரெஸ்ட் பண்றீங்க? விசிகா கட்சிகள்ல எவ்வளோ கொடிகள் ஏத்த விடாம பண்றீங்க? ஏன் அப்புறம் விசிகால இருந்து நிறைய பேர் வந்து விஜய் கட்சிக்கு மாறினாங்க? விஜய் வந்ததுக்கு அப்புறமா எந்த இடத்துல இருந்து இங்க மாற்றம் நிறைய வந்தது? ஏன் அதெல்லாம் மாறினாங்க? அந்த இடத்துல அந்த கொள்கையை அவங்க பின்பற்றாதது தானங்க காரணம். காங்கிரஸ் இதுலயே நிறைய மாற்றங்கள் இருக்கு, கருத்து வேறுபாடுகள் இருக்கு. செல்வ பெருந்தகை அது உள்கட்சி விவகாரம் இல்லைங்க. உள்கட்சி விவகாரம் வெளியில வரக்கூடாது இல்லைங்க. உள்கட்சியில இருந்தாதானங்க உள்கட்சி விவகாரம். செல்வ பெருந்தகை அவர்களுடைய சைலண்டா இருக்காரு இந்த கரூர் இதுக்கு. அதே வந்து அழகிரி பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து இல்ல இந்த இதை நிஜமாவே பார்க்கணும், ஏன் இந்த கரூர் சம்பவம் நடந்தது, இது வந்து காவல்துறையே இந்த மாதிரி மெத்தனமா இருந்தாங்கன்னு பார்க்கணும்னு அவரு ஒரு இது சொல்றாரு. அப்போ ஒரே விஷயம் தாங்க, உங்க கூட இருக்கிறவங்க அவங்களையும் நீங்க சமமா ட்ரீட் பண்ணும். சீட்டு தான் சமமாக கொடுக்கல, இல்லை அவங்களோட பலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கல, அவங்கள பலவீனப்படுத்துகிற மாதிரி 6, 7ன்னு சிங்கிள் டிஜிட்டில் கொடுக்குறீங்க சீட்டு. அட்லீஸ்ட் அவங்க கொள்கைக்காவது நீங்கள் மதிப்பு கொடுக்கணும்ல. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் திருமாவளவன் அவர்கள் என்ன காமெடி, நானும் ரவுடி தான்ற மாதிரி இப்போ ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. என்ன மேடம் பிரச்சனை? திருமாவளவனுக்கும் அண்ணாமலைக்கும் என்ன ஒரே பிரச்சனை போயிட்டு இருக்காங்க? நீங்கள் என்னங்க விஷயத்தை பார்க்க தானே பார்க்குறீங்க. அவர் வெளியில் வராரு ஹைகோர்ட்ல இருந்து. அவரும் ஒரு லாயர் தான். அந்த கார் வந்து ஆக்சுவலாக எனக்கு 2 விதமான ஆங்கிளில், அந்த 2வது ஆங்கிளில் தான் நல்லா தெரிஞ்சுது. பின்னாடியிலேருந்து பார்க்கும்போது ஒன்றுமே தெரில, ஃப்ரண்ட் ஃபுட்டேஜ் தான் நல்லா தெரிஞ்சுது. அப்போ நிஜமாவே அந்த கார் இடிக்குது. அப்போ யாருன்னு கேட்குறாங்க. நீங்கள் கேட்க மாட்டீங்களா? நானாக இருந்தால் சத்தியமாக இறங்கி சண்டை போடுவேன். ஒரு பெண்ணாக வந்து என்னை வந்து அவங்க அந்த மாதிரி அடிச்சிருந்துருப்பாங்களா? அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அந்த இடத்துல யாராக இருந்தாலும் அந்த கேள்வி கேட்பாங்க, ஒரு கோவம் வரதானே செய்யும். அப்ப எவ்வளவு ஒரு அடி, அடிக்கல, சும்மா 2 தட்டு தான். ஏங்க நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களா இல்லையாங்க? பாத்துட்டு தானங்க பேசுறீங்க. ஏங்க நீங்க பாத்தீங்களா இல்லையா அந்த வீடியோவை? எந்த அளவுக்கு கூட இருக்கிறவங்க அடிக்கிறாங்க அவங்கள. போலீஸ் அதை பிடிச்சி இழுத்துட்டு போனாலும், போலீஸ் பிடிச்சி இழுத்துட்டு போறது கூட போலீஸ் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு அந்த இடத்துல. அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு தனி நபர், ஒரு லாயர் ஹைகோர்ட் வாசல்ல இந்த அளவுக்கு ஒரு அட்டகாசம் பண்றீங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப வந்து நீங்களும் சரியில்லை, உங்க கூட்டணி கட்சியும் சரியில்லைன்னு தானே அர்த்தம். ஏன் இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு, இத்தனைக்கும் ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு, லாயர் கோட்டை போட்டுக்கிட்டு சட்டம் ஒழுங்கு இவ்வளோ கேவலமா சட்டம் ஒழுங்கை வந்து பின்பற்றாரு திருமாவளவன் அவர்கள்னா அப்புறம் அவருக்கு என்னங்க அவர் மன்னிப்பு கூட இது வரைக்கும் அதுக்கு கேட்கலங்க. வாட் இஸ் தி பாயிண்ட்? பேசவே கூடாது. அவங்கெல்லாம் பேசாமலே வந்து செயல்ல காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த வடிவேல் ஒரு படத்துல நான் வந்து ரவுடி தான்ப்பா, என்னையும் இது பண்ணப்பா, அந்த மாதிரியான என்ன எதனால அவர் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அரங்கேற்றினார் அப்படின்னு தெரில. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க. இல்ல எந்த மாதிரி பெரிய விஷயத்த இல்ல இன் ஜென்ரலா இப்போ வந்து கரூர் விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க பேரலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து எங்கேயுமே வந்து ஒரு ஜாதி பேரோ ஒரு தனிநபர் பேரையோ வச்சு வந்து ரோடு இருக்கக்கூடாது, இல்லை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அதாவது அந்த பேரை வச்சு நீங்க இருக்கக்கூடாதுன்னு, ஜாதிய பேர்ல தெருக்களோ இருக்கக்கூடாது. ஆமா. ஆனா இப்ப வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லி அந்த பாலத்தை அவங்க தான் ஓபன் பண்ணி வச்சாங்க. அமைச்சர், நிதி அமைச்சர் வந்து பதில் சொல்லிருக்காரு, ஜிடி நாயுடுன்னு பேருக்கு ஜிடின்னு வைக்க முடியுமா? இல்லைங்க, அப்படி பார்க்க போனா எல்லாத்துக்குமே அப்படி கேட்கலாமேங்க. நான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்க முடியும் இல்லையா? ஏன் நீங்க சொல்லிட்டு ஏன் அதை நீங்களே வந்து அதை ஃபாலோ பண்ணலைன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் அதை சொல்லலை, ஆனால் நீங்கள் அப்படி சொல்லிட்டு உங்களால் ஏன் அதை ஃபாலோ பண்ண முடியல? எங்கேயாவது ஒரு இடத்துல கருணாநிதின்னு இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு திறப்பு விழா பண்ணுறீங்களா? எதுவுமே பண்ணலை அப்படின்னு அவங்க யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜாதி பேர் தானே சொல்கிறாங்க. ஒரு இவரெல்லாம் வந்து தமிழகத்தை ஆண்ட ஒரு 6 முதல் என்னங்க ஆண்டு என்னங்க சாதிச்சாரு, என்ன பண்ணாருங்க மக்களுக்கு? ஏன் வைக்கணும்னு கேட்குறேன். ஏங்க நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அண்ணா பேரை வைங்க. அவர் தானே உங்களுக்கு முன்னோடி. அப்படி உங்களுக்கு அப்படி வேணும்னா அவர் பேரை வைங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மனசு இருக்கா கேட்குறேன் நான். அப்போ ஏன் வந்து இப்போ அண்ணா நகர்னு பேர் வச்சதே அது ஏதோ அவருக்கு கே நகர்னு பேர் வச்சதும் அவர் இருந்த பீரியட்ல தான். ஏன் உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்க? நாங்கள் சுயசார்பு பாரதம்னு போயிட்டு இருக்கோம். நாங்கள் சுயநலவாதிகள், எங்கள் குடும்பம் வளரணும் அப்படின்னு நீங்கள் வந்து சுயநலமாக உங்கள் குடும்ப பேரையும் உங்கள் அப்பா பேரையுமே இன்னும் வச்சு கட்டி ஆண்டுட்டு இருக்கீங்க.
இவங்க வந்து எப்படின்னா ஒன்று ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த மறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன விஷயத்த வந்து பெரிய விஷயமாக்குவாங்க. மீடியான்னு ஒன்று பக்கத்துல பெரிய கோடு அவங்க போட்டுடுறாங்க. இல்ல ஆக்சுவலா நடக்கக்கூடிய விஷயம் பெரிய விஷயம்தான். ஆனா ஒரு சின்ன விஷயத்த பெரிய விஷயமா பூதாகரமா அவங்க வந்து அதை வந்து ஒரு கல்டிவேட் பண்ணி அதை பண்றாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் பெண்ணு வைக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு, இல்லை நூற்றாண்டு விழா பண்ணுறோம் எங்கள் அப்பாவுக்கு, இல்லை இந்த பார்க் எங்கள் அப்பா பேரில் ஓப்பன் பண்ணுறோம், ஏன் அதை பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்குறோம். அது ஒரு முன்னாள் முதலமைச்சர் இல்லை மேடம், அவசியம் இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ பேர் சாதிச்சவங்க இருக்காங்க, அவங்க பேரெல்லாம் வைங்க. அவங்கள பொறுத்த மட்டும் அவர் சாதிச்சா அவர் நினைக்கிறாங்க. என்ன சாதிச்சாரு அதை சொல்லுங்கன்னு தான் சொல்கிறோம். தமிழை வளர்க்குறனாரு, தமிழ் வளரலை, குழந்தைங்க ஃபெயில் ஆகுறாங்க, தமிழ் மொழியில் பேச முடியல, என்ன நீங்கள் பண்ணீங்க, என்ன பண்ணீங்கன்னு நீங்கள் வந்து பேர் வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒன்றும் இல்லைங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில் அந்த காலத்தில் இந்த ரேஷன் கடையில் வந்து விஞ்ஞான ஊழல் பண்ணாருன்னு அதுதான் ரொம்ப ஃபேமஸ். சரிங்களா? இப்போ கூட நீங்கள் வந்து கூகுளில் நான் சேலஞ்சே பண்ணுறேன் உங்களுக்கு, ஊழல் பண்ணுறதுல யார் நம்பர் 1 அப்படின்னு தமிழ்நாட்டில் கேட்டிங்க அப்படின்னா கருணாநிதி பேர் தாங்க வரும். என்ன சரிங்களா? கூகுளில் ஒரு மறைந்த தலைவர் இல்லைங்க. நான் வந்து இதை சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு இதில் அதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் சொல்கிறேன். ஒரு பட்டிமன்றத்தில் பேசும்போது அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் சொல்கிறேன். நானாக எனக்கு தோணினதை எனக்கு நினச்சதை நான் சொல்லலை. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அதே ரேஷன் கடையில் காஞ்சிபுரத்தில் உத்திரமேரூரில் நீங்கள் அந்த சீனை பார்த்தீங்களான்னு தெரில, ஒரே வண்டு நிறைந்த அரிசியும் பருப்பும். என்ன 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 பண்ணுறீங்க? ரேஷன் கடைக்கு கொடுக்கக்கூடிய அரிசி பருப்பு எல்லாமே மத்திய அரசு கொடுக்குறது ஏங்க. ப்ரொக்யூர்மெண்ட் நீங்கள் தானேங்க. சரிங்க, சொல்கிறீங்கல்ல, இந்த பாயிண்ட்டுக்கு தான் நீங்கள் வரணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மத்திய அரசு கொடுக்குதுன்னு சொல்கிறீங்களே, எவ்வளோ மக்களுக்கு பில்லு கொடுக்குறீங்க? மத்திய அரசு இவ்வளோ கொடுக்குது, நாங்கள் அங்கேயே நீங்கள் கொள்முதல் பண்ணுறோம், இங்கே கொள்முதல் பண்ணுறோம், அந்தந்த இடத்துல பண்ணுறோம், இவ்வளோ வந்து மத்திய அரசு கொடுக்குது, இது மாநிலத்தோட கான்ட்ரிபியூஷன், இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன், நீங்கள் எங்கே வந்து நீங்கள் அந்த பின் பாயிண்ட் பண்ணுறீங்க? அந்த பில்லை காமிங்க. நிறையா பேர் மக்களுக்கு பில்லே கொடுக்கறது இல்லைங்க. ஏன்னா அந்த பில்லில் வந்து விரைவாக ஒரு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இருக்கும், டீடைல்டு பில் இருக்கும். ஆனா அதை கொடுக்கறது இல்லை. ஏன் நீங்க மறுக்கிறீங்க அதை கொடுக்க? ஏங்க நான் போய் மக்களுடைய கருத்துங்க, மக்கள் கிட்ட நீங்க கேட்டிருக்கலாம் மேடம், கேட்டா கிடைக்கல, அதை தானே சொல்றாங்க. இப்ப நானா சொல்றேன், அதை மக்கள் சொல்றதை தானேங்க நான் சொல்றேன். அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த பிரச்சார பயணங்கள்லாம் முடியும் போது ஏற்கனவே அவர் நேற்று மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர் பேசும்போது குறிப்பிட்டாரு, எங்களுடைய பிரச்சார பயணம் முடியும் போது இந்த ஆட்சி முடிவுக்கு வரும் அப்படின்னாரு. வரதுக்கு வாய்ப்பு இருக்கா மேடம்? கண்டிப்பாங்க. அதனால தான் வந்து ஒரு அதாவது மதுரையில் வந்து பல விஷயங்கள், அதாவது இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நாங்களே நிறையா வாட்டி மதுரைக்கு வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மதுரை அப்படின்றது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஹப்பு, அதாவது ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு இடம் தான் அது. இன்னும் வந்து அதுக்காக ஒரு பவரை சேர்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி நேத்திக்கு அந்த பயணமும், அதாவது தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம், இது அந்த அந்த வார்த்தைகளே வந்து ஒரு அருமையான ஒரு இது. ஸோ கண்டிப்பாக கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுவும் எங்கள் தலைவர் வந்து அதுக்கு ஒரு அழகான விளக்கமும் சொல்லியிருந்தார். இஸ்ரோவில் வந்து எப்படி வந்து ராக்கெட் இதுவாச்சு, அதே மாதிரி இந்த இதுவும் வந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த 1-0 அப்படின்னு வரும்போது இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும், ஆட்சி மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்படும், தலைவர்கள் மாற்றமும் ஏற்படும். இந்த திமுக கட்சி வந்து ஏன்னாங்க, நம்ம வந்து எந்த இடத்துலையுமே எதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு நிலையான ஒரு விஷயமாவே இல்லை. இன்னும் அடிப்படைக்கு நம்ம என்னவோ கெஞ்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டு கேட்டால் நீங்களும் இதே தான் சொல்லுவீங்க. அப்போ இந்த ஆட்சி, அப்போ உங்கள்கிட்ட வந்து எலெக்ஷனில் பேசுகிற விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த ஆட்சி இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நம்பிக்கையே இல்லாத ஒரு ஆட்சியாக இருக்குது. இந்த ஆட்சி கூடிய விரைவில் இல்லாமல் போகும். திமுகன்ற கட்சி கூடிய விரைவில் அதோட சுவடே இல்லாமல் போகும் அப்படின்றதுக்காக தான் எங்களுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் அப்படின்ற பயணத்தை
கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நேத்திக்கு ஆரம்பிச்சிருக்காரு. கூடிய சீக்கிரம் இந்த கவுண்ட் டவுன் முடிவுக்கு வரும்போது இந்த கட்சியும் சரி ஆட்சியும் சரி நீடிக்காதுன்றது தான் எங்களுடைய கருத்து. ஓகே மேடம், உங்களுடைய தலைவருடைய பயணம் வந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்னு சொல்லியிருக்கிறாரு. அது பயணம் வெற்றி பெறுமா இல்லை அடுத்த கட்டத்துக்கு போகுமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் மேடம். நன்றி, வணக்கம். நன்றி.